வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூ அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலகிராமுடைய லிங்க் இருக்கும். ஸோ எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் டெக்னிக்கல் ரிலேட்டட் டவுட்ஸ் எங்ககிட்ட கேட்கலாம் அல்லது டெலகிராமில் எங்களை ஃபாலோ பண்ணலாம். உடனுக்குடன் அப்டேட்ஸ் அதில் உங்களுக்கு கிடைக்கும். நாளை மதியம் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா இதே சேனலில் நமக்கு லைவ் டிஸ்கஷன் மீட் இருக்குது. ஸோ இது 114வது வாரம் நடக்குது. ஸோ அதில் மதியம் 3 மணிக்கு இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸ் அங்கே கேட்கலாம். அங்கே நம்ம கொஞ்சம் டீப்பாக டெக்னிக்கல்ஸ் ப்ளஸ் அடிஷ்னலாக டெக்னிக்கல்ஸ் பற்றியும் நம்ம அங்கே டீட்டெயில்ஸ் பேசலாம். இன்னைக்கு மார்க்கெட்டுடைய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜாப் ஓப்பனிங் இருக்குது. ஸோ ஜாப் ஓப்பனிங் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்தாலும் சரி நெகட்டிவாக வந்தாலும் சரி அது டாலர் இண்டெக்ஸை பெரிய லெவலில் பாதிக்காது. ரீசன் என்ன அப்படின்னா நான்-ஃபார்ம் பேரோல் நான்-ஃபார்ம் பேரோலை வந்து அவங்க கூல் டவுன் பண்ணனால இதோட பாசிட்டிவ் நியூஸ் தான் வரணும் அவங்க கொடுப்பாங்க. ஒருவேளை நெகட்டிவ் வரக்கூடாது, ஈக்குவலைஸ்டாக வரும். ஒருவேளை நெகட்டிவ் வந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் மார்க்கெட்டை வந்து புஷ் பண்ணிட்டு திருப்பி பேக் டு அதோடைய ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நிறுத்திடும். ஸோ ஜாப் ஓப்பனிங் வந்து நமக்கு லாஸ்ட் வீக் வந்திருந்தால் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும். இந்த வீக் கிடையாது. நாளைக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் ரேட் இதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான டேட்டா. ஓகே, ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. நாளைக்கு லைவ்ல பார்க்கலாம். இன்னைக்கு ஜாப் ஓப்பனிங்கை வச்சு அடுத்த டேட்டா வரக்கூடிய டேட்டா இது நெகட்டிவாக வரும் பட்சத்தில் இதுவும் நெகட்டிவாக வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் பார்க்கலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கீழே அந்த ஃபாஸ்ட் ட்ராப் நடந்துட்டு இருந்ததுல ஒரு ஸ்லோ ப்ராசஸிங் அப்படிங்கிறது இப்போ ஸ்டார்ட் அப் ஆகிடுக்கு. இன்க்ளூடிங் நான்-ஃபார்ம் பேரோல் வந்து மார்க்கெட் வந்து ஸ்லோ டவுனில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா இன்னைக்கு ஒரு டேட்டா நெகட்டிவாக வந்தால் கீழே வந்துட்டு அப்கமிங் நாளைக்கு இன்ஃப்ளேஷனில் கொஞ்சம் மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வரும். அரௌண்ட் 102 அப்படிங்கிற லெவல் பக்கமாக வந்ததுக்கப்புறம் அதுக்கு கீழேயும் வரும். பட் மினிமம் 102 லெவல்ஸ் வரும் பொழுது ப்ரைஸ் இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் அப் ஆகும். இங்கேருந்து டைரெக்டாக மார்க்கெட் ட்ராப் ஆகாது. ஸோ இந்த சப்போர்ட் லெவல் டிமாண்ட் லெவல் வரும் பொழுது மார்க்கெட்டில் ஒரு அப்சைட் ரேலி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து இன்னைக்கு வரக்கூடிய டேட்டா வந்து நெகட்டிவாக நமக்கு அமைஞ்சா கூட ரொம்ப பெரிய ஃபாலாக இருக்காது. 102 வரைக்கும் தான் இந்த ஃபால் அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து நம்ம இந்த வீக் ஸ்ட்ரெச்சர் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். வீக்கில் நமக்கு இந்த லெவல் மார்க்கெட்டில் இந்த மல்டிபிள் சப்போர்ட் லெவலுக்கு ப்ரைஸ் வந்து இப்போ நிற்கிது. அதனால இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸாகவும் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அதனால ப்ரைஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லைட்டாக ஒரு புஷ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே எதிர்பார்க்கணும். இப்போ ஒரு டே சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் இந்த இடத்துல இப்போ சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணது ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கு. 4 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு டபுள் பாட்டமாக நம்ம எடுத்துக்கலாம் அல்லது ட்ரிபிள் பாட்டமாக கூட நம்ம எடுக்கலாம். பட் நமக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஹை அப்படிங்கிறது பிரேக் அவுட் நடக்கும்போது எபோவ் 68க்கு மேலே போகும் பொழுது தான் நமக்கு மார்க்கெட் மேலே புஷ் பண்ணும். அதே நேரத்தில் நமக்கு பார்த்தோம்னா சேனல் பிரேக் இருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சேனல் பிரேக்கும் நடக்கும். 68க்கு மேலே ஹோல்ட் ஆகும்போது தான் இங்கே ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் மார்க்கெட் போட்டிருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து திருப்பி ஒரு அப்சைட் ரேலிக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா வீக்லியே நமக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் லெவல் அது இங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் மினிமம் நமக்கு ஒரு 73, 74 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இப்போ ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் இருக்கு. பட் டேவை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் நமக்கு வந்து ஒரு நல்ல சப்ளை ஏரியா. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நல்ல சப்ளை ஏரியா அப்படிங்கிறது இதுதான் ஷார்ப் கரெக்ஷனில் வர சப்ளை ஏரியா. ஸோ ப்ரைஸ் இப்போ திருப்பி இதே லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டில் ஃபால் கிடைக்கலாம் அல்லது ஒரு கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி ட்ரெண்டிங் ஸ்ட்ரெச்சரும் வரலாம். ஸோ இப்போ ப்ரைஸ் எப்படி பார்த்தாலும் நமக்கு லாஸ்ட் வீக் ஃபோர்காஸ்ட்லேயே சொல்லியிருப்போம் ப்ரைஸ் வந்து ஒரு கீழே வந்தால் கூட திருப்பி மார்க்கெட் மேலே புஷ் பண்ணணும். அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் பை சைடில் போய் எண்டப் ஆனதுக்கப்புறம் இந்த ஹைக்கு மேலே போனதுக்கப்புறம் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம கரெக்ஷன் செல்குள்ளே போகலாம் அல்லது மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுன்னா நம்ம திருப்பி கண்டினியூ பைக்குள்ளே போக
சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் வந்து இப்போ மேலே போயிட்டுருக்கு. காலையில் வீடியோவில் சொல்லியிருப்போம் 15க்கு மேலே. ஓகே, ப்ரைஸ் வந்து 2915க்கு மேலே எப்படி க்ளோஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். ப்ரைஸ் அந்த லெவலில் தான் இப்போ நிற்குது. ஸோ லாஸ்ட் இது நம்ம சொல்லிட்டு இருந்தது தான், இந்த ரேஞ்சில் மார்க்கெட் கீழே ஒரு முறை உடைச்சிட்டு மேலே போகணும். இங்கே போகும்பொழுது இந்த இடத்துல நமக்கு இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது முடிஞ்சிட்டு ஒரு பெரிய ஃபால் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ஆல் டைம் ஹையையும் மார்க்கெட் பிரேக் பண்ணலாம், இல்லை பிரேக் பண்ணாமையும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம். ஸோ இங்கே நம்ம பண்ண வேண்டியது பை. இந்த பை எங்கே எண்டப் ஆகணும் அப்படின்னா எபோவ் திஸ் ஹை, இந்த ஹைக்கு மேலே 930க்கு மேலே 940லையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம், இல்லை இந்த ஹையை போய் பிரீச் பண்ணிட்டு வரலாம். ஸோ இது வந்து ஒரு கெஸ் மார்க்கெட் தான். அதனால் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 30 மினிட்ஸில் இந்த மார்க்கெட்டுடைய இந்த ட்ராப் அப்படிங்கிறது இங்கே பிரேக் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ரொம்ப மார்க்கெட்டில் பார்க்க வேண்டிய ஒரு லெவல் என்ன அப்படின்னா இந்த ஹைஸ். இந்த ஹைக்கு மேலே ப்ரைஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஒரு 1 ஹவரில் அப்படி ஹோல்ட் ஆகி நல்லா பிரேக் அவுட் பண்ணி நிற்கணும். ஸோ பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னாலும் ரிஸ்க் ஃபேக்டர் தான். பட் என்ன நடக்கும் அப்படின்னா கீழே வந்துட்டு திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே போக சான்சஸ் இருக்கும். ஏன்னா இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் அந்த மார்க்கெட் வந்து புஷ் பண்ணணும். புஷ் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே புஷ் பண்ணி இந்த ஹைஸ் எல்லாம் பிரேக் பண்ணி மேலே போயிடணும். மேலே போயிடுச்சுன்னா நமக்கு ஒரு கிளியரான செல் சான்ஸை நம்ம எதிர்பார்த்து மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம போக ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா இந்த 2915 அப்படிங்கிற லெவல் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் நடக்கிற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வரது கரெக்ஷன் தான், திருப்பி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இங்கேயும் பை கிடைத்தால் பை எடுக்கலாம், ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ.